மாங்காய் வச்சு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. சாம்பார்ல போட்டிருப்பீங்க, ஊறுகாய், தொக்கு இது மாரி நெறைய பண்ணியிருந்தாலும், அத வச்சு சட்னி பண்ணியிருக்கீங்களா? இல்ல அப்டின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் மாங்காய் வச்சு டேஸ்ட்டான ஒரு சட்னி எப்படி செய்யலாம்? அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து வீட்ல இருக்கிற தோட்டத்தில போயிட்டு மாங்காவ இது மாரி பறிச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாங்காய் வந்து இந்த சட்னிக்கு மாங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அ புளிப்பா, நல்லா காயா இருந்தது அப்டின்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இதில வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு மாங்காக்கு வந்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 2 வெள்ளப்பூடு, 2 பல் வெள்ளப்பூடு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடல. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இந்த மாங்காய் வந்து நீங்க தோலோட குட்டி, குட்டி பீஸஸா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிரலாம். இந்த சட்னிய வந்து நீங்க இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சட்னி செய்றதுக்கும் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மி தான். சீக்கிரமே செஞ்சிரலாம். நம்ம வந்து எல்லாமே பச்சையா தான் போட போறோம். அதனால ரொம்பவே ஸ்பீடாவே நீங்க செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ இந்த மாங்காய் வந்து குட்டி, குட்டி பீஸஸா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வேர்க்கடலைய பொன்னிறமா வர வரைக்கும் வந்து வறுத்தெடுத்து ஆற வச்சுருங்க. ஸோ, இப்போ நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. அப்புறம் மிக்ஸியில வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், நான் காரத்துக்கு ஏற்ப நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய்க்கு இந்த 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கொத்தமல்லி, ஒரு 2 வெள்ளைப்பூடு, அதாவது 2 பல் வெள்ளைப்பூடு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு, தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா ட்ரையா கொஞ்சம் கொர கொரன்னு, அதாவது வேர்க்கடல வந்து 1, 2 வந்து இந்த மாதிரி வந்திருக்கணும். ஸோ, இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அரைச்சு எடுத்துட்டு, எடுத்து வச்சிருந்த ஒரு 1/2 மூடி தேங்காவ பல்லு பல்லா போட்டு, கூடவே இந்த மாங்காவையும் போட்டுருங்க. போட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரையா அரைச்சுட்டு, அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கெட்டியா அரைக்கணும். இந்த சட்னி வந்து தண்ணியா இருந்தா நல்லாவே இருக்காது. அதனால இந்த மாதிரி வந்து கெட்டியா இருந்தா தான் இந்த மாங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து நீங்க சுட சுட சாதத்துக்கு கூட வந்து இந்த சட்னிய வந்து போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த சட்னிய இன்னும் டேஸ்ட் பண்றதுக்கு வந்து தாளிப்பு. தாளிப்பு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ, அதனால கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் இதெல்லாம் ஊத்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாங்காய் சட்னி உங்களுக்கு குயிக்கா ரெடி ஆயிரும். ஸோ, இந்த சட்னிய மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் கெட்டி சட்னி சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த சட்னி ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.